இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பில்ட் பண்ண ஒரு பிசி. இந்த வீடியோவில் இந்த பில்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பெக்ஸ், அதோட ப்ரைஸ், அப்புறம் பிளெண்டரில் இந்த பிசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் 1F எக்ஸலண்ட்டான பில்டு குவாலிட்டி இருக்கிற ஒரு பட்ஜெட் கேஸ். இந்த கேஸில் ரியரில் ஒரு பிளாக் ஃபேனோட வரும். அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 4 ஃபேன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் ஃப்ரண்ட்டில் ஒரு 3.0 யூஎஸ்பி, 2 2.0 யூஎஸ்பியோட வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போர்ட்ஸோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். மதர்போர்ட் B450M DS3H WIFI. உங்களுக்கு பட்ஜெட்லேயும் வேணும், எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும், அப்கிரேடும் பண்ணணும் அப்படின்னா இந்த மதர்போர்டு ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். இந்த மதர்போர்டில் 4 ரேம் ஸ்லாட், ஒரு M.2 ஸ்லாட், அப்புறம் இன்பில்டாகவே ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்தோட வந்துடும். இந்த மதர்போர்டில் AMD RYZEN 5000 சீரிஸ் வரைக்கும் எல்லா ப்ராசஸருமே சப்போர்ட் பண்ணும். ப்ராசஸர் AMD RYZEN 5 5600X. இது ஒரு 6 கோர் ப்ராசஸர். உங்களுக்கு பட்ஜெட்லேயும் வேணும், ஓவராலாக எல்லா அப்ளிகேஷன்லையுமே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா 5600X ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ப்ராசஸருக்கு ஸ்டாக் கூலரை யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல கூலர் வாங்கி யூஸ் பண்ணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கூலர் ID கூலிங் SC214XT ARGB. இது ஒரு எக்ஸலண்ட்டான பட்ஜெட் கூலர். நீங்கள் உங்கள் ப்ராசஸருக்கு கூலர் சூஸ் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் லிக்விட் கூலர் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான டவர் கூலர் போகிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். RYZEN 5 மாதிரியான ப்ராசஸருக்கு இந்த கூலரே ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். உங்கள் ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடு நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்கும், அப்புறம் உங்கள் ப்ராசஸரோட டெம்பரேச்சரை ரொம்ப கம்மியாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டவர் கூலர் தான் ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். ரேம் க்ரூஷியல் 3200 MHz 16GB DDR4, 2 8GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டுவெல் சேனலுக்காக. அப்புறம் நாங்கள் ஏன் ஹீட் சிங்க் இல்லாத ரேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். SSD க்ரூஷியல் P3 500GB NVMe M.2. இன்றைக்கி SSDயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. உங்கள் பிசி ரிலேபிளாக இருக்கணும்னா ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 550 வாட்ஸ் 80+ பிராண்ட்ஸ். கூலர் மாஸ்டர் ஒரு எக்ஸலண்ட்டான பவர் சப்ளை பிராண்ட். அப்புறம் பவர் சப்ளைலையும் இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. பவர் சப்ளையில் மட்டும் சீப்பர் பிராண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. உங்கள் பிசி அடிக்கடி ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் நீங்கள் சீப்பர் பிராண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா. கிராஃபிக் கார்டு NVIDIA RTX 3050 8GB. உங்களுக்கு ஒரு பட்ஜெட் லெவலில் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு வேணும்னா நீங்கள் 3050 ஈஸியாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கு கிராஃபிக் கார்டு ஒரு ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். உங்கள் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ ஹைரண்ட் கிராஃபிக் கார்டு வாங்க முடியுமோ அவ்வளோ ஹைரண்ட் கிராஃபிக் கார்டை வாங்கிக்கோங்க. இந்த பிசி பிளெண்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் அப்புறம் ஷாப்போட லொக்கேஷன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நியர்பை லொக்கேஷன்ஸில் இருந்தீங்கன்னா எங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசியை ஷிப் பண்ணி கொடுப்போம், சேஃபாக ஷிப் பண்ணி கொடுப்போம். இப்போது இந்த பிசி பிளெண்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். பிளெண்டர் டெமோ ஃபைல்ஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த பிசியும் உங்கள் பிசியும் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணணும்னா நாங்கள் யூஸ் பண்ண சேம் டெமோ ஃபைலே டவுன்லோட் பண்ணி ரெண்டர் பண்ணி பாருங்கள். இந்த டெமோ ஃபைலை டிஃபால்ட் செட்டிங்ஸில், அதாவது அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் எந்த செட்டிங்ஸில் இருந்ததோ அதே செட்டிங்ஸில் கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 25 minutes 20 seconds இந்த ரெண்டரிங்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸோ பிளெண்டரில் 3050 கார்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த பிசியும் உங்கள் பிசியும் நீங்கள் ஈஸியாக இதே ஃபார்மேட்டில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.